ஆன்லைனில் எடுத்த ட்ரெயின் டிக்கெட்டை எப்படி கேன்சல் பண்ணுறதுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கவுண்டரில் எடுத்த டிக்கெட்டை எப்படி ஆன்லைனில் கேன்சல் பண்ணுறது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். நீங்கள் ஐஆர்சிடிசி வெப்சைட்டில் போயிட்டு ரைட் சைடில் ட்ரெயின் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கேன்சல் டிக்கெட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு கீழே இ டிக்கெட்ஸ் கவுண்டர் டிக்கெட்ஸ்னு 2 ஆப்ஷன் காட்டும். அதில் நீங்கள் கவுண்டர் டிக்கெட் வந்து செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் சில டீட்டெயில்ஸ் மட்டும் கேட்கும். அது என்னன்னா உங்களோட பிஎன்ஆர் நம்பர், ட்ரெயின் நம்பர், இந்த டீட்டெயில்ஸ் வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அது உங்களோட கவுண்டர் டிக்கெட்லேயே வந்து இருக்கும். ஸோ அந்த 2 நம்பரையும் நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு கேப்சா வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த கேப்சா வந்து கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு கீழே ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். அதை செக் பண்ணிவிட்டு சப்மிட்னு கொடுத்தீங்க அப்படின்னா கவுண்டர் டிக்கெட் புக் பண்ணுறப்போ நீங்கள் வந்து ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க. அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து ரிசீவ் ஆகிருக்கும். ஸோ அந்த ஓடிபி வந்து நம்ம கரெக்டாக என்டர் பண்ணுற பட்சத்தில் நம்ம சப்மிட் கொடுத்த உடனே டிக்கெட் வந்து கேன்சல் ஆயிரும். ரீஃபண்ட் அமௌண்ட் எவ்வளோ வரும் அப்படின்றதையும் வந்து காட்டும். ஸோ இப்போ டிக்கெட் வந்து கேன்சல் பண்ணியாச்சு. இப்போ ரீஃபண்ட் வந்து எப்படி வாங்குறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். நீங்கள் உங்களுக்கு பக்கத்தில் இருக்க ரயில்வே ஸ்டேஷனில் போயிட்டு அந்த ஒரிஜினல் டிக்கெட் வந்து நீங்கள் வந்து சரண்டர் பண்ணிவிட்டு உங்களோட ஃபுல் ரீஃபண்ட் வந்து வாங்கிக்கலாம். நீங்கள் இதுக்கு முன்னாடி எங்கே கவுண்டரில் போய் டிக்கெட் புக் பண்ணீங்களோ அங்கே தான் போய் ரீஃபண்ட் வாங்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. நீங்கள் பக்கத்தில் இருக்க ஸ்டேஷன்லேயே போயிட்டு ரீஃபண்ட் வந்து வாங்கிக்கலாம். இந்த மாதிரி ரயில்வே பற்றின யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.